அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1153. தலைப்பு ஏழைகள் தொடர் 16. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, தம்மை வருத்தி கொண்டு ஒரு மாத காலம் அல்லாஹுக்காக நோன்பிருந்து அவன் வழங்கிய செல்வத்திலிருந்து ஜக்காத்து மற்றும் சதக்காக்களை, மார்க்க கடமையான ஜக்காத்தையும் அதற்கு மேல் அதிகமாக உபரியாக தான தர்மங்களையும் செய்யக்கூடிய அதே நேரத்தில் இந்த நோன்பின் இறுதியில் பெருநாளுக்கு முன்பதாக ஏழைகள் பயனடைவதற்காக இந்த பெருநாளே ஈதுல் ஃபித்ர், ஃபித்ருடைய பெருநாள் என்றுதான் இது சொல்லப்படும். அந்த ஃபித்ரை, ஏழைகளுக்கு உணவு வழங்கப்பட வேண்டும் என்பதை கட்டாய கடமையாக்கினார்கள். யாருக்கெல்லாம் என்று சொன்னால், அப்துல்லாஹ் பின் மசூத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, முஸ்லிம்களில் சுதந்திரமானவர்கள், அடிமைகள், ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் ஆகிய அனைவரின் மீதும் பேரிச்சம்பழத்தின் ஒரு சாவு அல்லது தோல் நீக்கப்படாத வார்கோதுமையில் ஒரு சாவு இந்த அளவில் ஏழைகளுக்கு வழங்குவது கடமையாகும் என ரமதான் மாதத்தின் தர்மத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்தார்கள் என்று இச்செய்தியில் வந்திருக்கின்றது. தொழுகைக்கு முன்பதாகவே அதை கொடுத்து விட வேண்டும். பெருநாள் அன்று எவரும் பசித்திருக்கக்கூடாது, எவரும் உண்ணாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அதை வழங்க வேண்டும் என்று அதை கட்டாய கடமையாக கட்டளையிட்டார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 1795வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பொருளாதாரம் செல்வந்தர்களுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கக்கூடாது என்பதற்காக அது எவ்வழிகளில் எல்லாம் செலவிடப்பட வேண்டும், அதை பெறுபவர்கள் எவ்வாறெல்லாம் தன்னிறைவு அடைய வேண்டும், பிறகு அவர்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக உயர வேண்டும் என்பதற்காகத்தான் ஜக்காத் போன்றவைகளை, சதகா போன்றவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். இன்னும் அல்லாஹும் கூறுகின்றான், மா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின் அஹ்லில் குரா வலில்லாஹி வலிர் ரசூலி வலிதில் குர்பா வல் யதாமா வல் மிஸ்கீன வப்னி ஸபீலி கைலா யகூன தூலதம் பைனல் அனியாஇ மின்கும் வமா ஆதாக்கும் அர்-ரசூல் ஃபஹுதூ وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. ஊரார்களிடமிருந்து அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் பெற்றுக்கொண்டவை, மீட்டுக்கொண்டு கொடுத்தவை, அந்த பொருள்கள் எல்லாம் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கருக்கும் உரியதாகும். உங்களில் உள்ள செல்வந்தர்களுக்குள்ளேயே செல்வம் சுற்றி கொண்டிருக்காமல், உங்களுக்குள்ள செல்வந்தர்களுக்குள்ளேயே செல்வம் சுற்றி கொண்டிருக்காமல் இருப்பதற்காக இவ்வாறு பங்கிட்டு கொடுக்க கட்டளையிடப்பட்டுள்ளது. மேலும் நம் தூதர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் எதை விட்டும் உங்களை விளக்குகிறாரோ தடுக்கிறாரோ அதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் மிக கடினமானவன். ஆகவே அல்லாஹுடைய வேதனை கடுமையானது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அல்லாஹ் ஆக்கினை செய்வதிலே, வேதனை செய்வதிலே மிகவும் தீவிரமானவன் என்று வந்திருக்கின்றது. ஆகவே நாம் நம்முடைய செல்வங்களை நல்ல முறையிலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அனுபவிப்பதோடு நாம் பிறர் பயனடையக்கூடிய விதத்திலே, அவர்களும் நாளை ஜகாத் தர்மம் வழங்கக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு நாம் நம்மிடம் உள்ள அந்த பொருளாதாரத்திலிருந்து ஒரு அல்லாஹ் சொல்லியிருக்கின்ற பிரகாரம்
அந்த அளவுக்கு ஒருவருக்கு கொடுத்து அவரை தூக்கிவிட்டாலே போதும். பிச்சைக்காரர்களை உருவாக்குவதல்ல தான தர்மத்தின் நோக்கம். இன்று வாங்கியவர்கள் நாளை கொடுக்கக்கூடிய நிலையை அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த செல்வத்தை செல்வந்தர்களுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்காமல் நாளை அதை வாங்குபவர்களும் செல்வந்தர்களாக ஆக்கக்கூடிய விதத்தில், அவர்களும் கொடுக்கக்கூடிய விதத்தில், அது எல்லா நிலையிலும் எல்லாரிடத்திலும் அந்த செல்வம் வர வேண்டும். வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் வசதி படைத்தவர்களுக்கு மட்டும், அவர்களுக்கிடையே மட்டும் அது சுற்றி கொண்டிருக்கக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜகாத் என்ற மார்க்க வரி, சதகா என்ற மேலதிகமான தான தர்மங்கள், இவைகளெல்லாம் ஒன்றுக்கு 700ஆக, இன்னும் அதைவிட பன்மடங்காக அல்லாஹ் ஆக்கித்தர போதுமானவன். ஏழைகள் அவர்களுடைய நிலைகள் மாற வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.